குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஸ்பெஷல் பன்னீர் மலாய் கோஃப்தா ரெடி பண்ணியிருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்திக்கு, நான்கு, ரொட்டிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கோஃப்தா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து துருவின பன்னீரை ஆட் பண்ணுறேன். பாயில் பண்ண ஒரு பொட்டேட்டோ, துருவின கேரட், ஒரு கப்பு பேசன் ஃப்ளார், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் சைஸுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்ம லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 சின்னமன், 5 க்ளவுஸ், 1/2 டீஸ்பூன் cumin சீட்ஸ், 2 ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சு சேர்க்குறேங்க. 2 பே லீஃப் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டொமேட்டோ பியூரி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டுங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மலாய் சேர்க்குறேன். இப்போ ஒவ்வொரு பன்னீர் பாலை சேர்த்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டுங்க. கொஞ்சமாக கட் பண்ண கோரியண்டர் லீவ் சேர்த்து நம்ம மலாய் கொஞ்சமாக சேர்த்து பரிமாற வேண்டியது தாங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.